அவனை மாதிரி ஒருத்தன் இந்திய ஒற்றுமைக்கு நீங்க எல்லாம் போட்டு கட்டிங்க வந்தே மாதரம் பாடல். அவனை மாதிரி வெள்ளி பனி மலையின் மீது லாவுவோ, அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம். அந்த பாட்டுல கேட்டீங்கன்னா அவன் பஞ்சாப்ல இருந்து கேரளா வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவான், அதுக்கு பூராத்தையும் படிப்பான். தேச ஒற்றுமைக்கு அவன் பாடாதது ஒன்னே ஒண்ணுதான்டா. அவன் என்ன பாடல? தாலாட்டு மட்டும்தான் பாடல. எல்லாம் பாடு நீ பாரதி. ஏன் நீ தாலாட்டு பாடல? அங்கதான்டா பாரதி உலகத்தில் ஒருவன். ஏன் உலகத்தில் ஒருவன்? எல்லாம் பாடினாய், ஏன் பாரதி தாலாட்டு பாடல? சொல்றான் பாரு, விழித்துக் கொண்டிருக்கிற மக்களை தாண்டா உறங்க வைக்க தாலாட்டு தேவைப்படுது. உறங்கிக் கொண்டிருக்கிற என் மக்களை உசுப்பத்தானா பாட்டு தேவைப்படுது. அதனால அத்தனை பாடையும் எழுச்சி படலவே பண்ண எல்லா பாட்டிலும் அச்சமில்லை அச்சமில்லை, இச்சகத்தோர் உள்ளவரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை, துச்சமென்று எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் எல்லாம் துச்சம் என்று உன்னை தூறு, அதெல்லாம் தூக்கி போடுறாங்க. அதைத்தாண்டா அதான் சொல்றான். விமர்சனத்தில் போடுற விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறை கடக்க இயலாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. இந்த சிந்தனையாளன் பிறப்பதற்கு முன்பு என் பாட்டன் பாடுறான். இச்சகத்தில் உள்ளவரெல்லாம் எதிர்த்து நின்ற போதும் அச்சமில்லை அச்சமில்லை. நீ உலகத்தை எதிர்த்து நின்றா, ஆனா ஒருவனையும் எதிர்பார்த்து நிக்காதேங்கிறான். இதுதான் சிறந்த தத்துவம். ஆனால் இந்த தத்துவம் ஞானி பிறக்கிறதுக்கு முன்பு ஏம்பாட்ட மாட்டேன். இச்சகத்தோர் உள்ளவெல்லாம் ஏத்து நின்ற போதும் போட. கத்தி முனையை விட பேனா முனை கூர்மையானது என்றோர் பழமொழி உண்டு. தனது பேனா என்னும் கூரிய ஆயுதத்தால் விடுதலை வேட்கை என்னும் மையிற்று ஆங்கிலேயருக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு தனது கவி தத்துவத்தால் பதிலடி கொடுத்து விடுதலை வேட்கையை கனல் விட்டு எரிய செய்த மகாகவி பாரதியாரின் பிறந்த தினமான இன்று பாரதி கண்ட வந்தே மாதரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மகாகவி பாரதியின் தேசத்து ஒற்றுமை பற்றி பாடல் ஒன்றை மேடையில் அற்புதமாக பாடி அதற்கு விளக்கத்தையும் கொடுத்தார். பொதுவாக சீமான் அவர்கள் பாடும் பாட்டு எப்போதும் சமூக வலைதளங்களில் வைரலாய் வரும். இந்த நிலையில் மகாகவி பாரதியின் பாடலை சீமான் அவர்கள் பாட மொத்த அரங்கமும் கைதட்டி ரசித்து கொண்டாடியது. இதைத் தொடர்ந்து பாரதி குறித்து பேசிய அவர், உலகத்தில் எவன் ஒருவன் விமர்சனங்களை சந்திக்கவில்லை என்றால் அவன் விரும்பியதை அடைய முடியாது, அதே போல் அவதூறுகளை எதிர்கொள்ளாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது என எழுச்சிகரமாக பேசினார். தேசத்து ஒற்றுமைக்காக பல பாடல்களை பாடிய மகாகவி பாரதி அவர்கள் ஏன் தாலாட்டு பாடவில்லை என்ற கேள்விக்கு பதிலளித்த சீமான் அவர்கள், விழித்துக் கொண்ட மக்களுக்குத்தான் தூங்க வைக்க தாலாட்டு தேவைப்படும், ஆனால் தூங்கிக் கொண்டிருக்கும் என் மக்களை எழுப்புவதற்குத்தான் எல்லா பாடலும் எழுச்சி பாடலாக பாடியதாக சீமான் அவர்கள் அரங்கம் அதிர தெரிவித்தார்.